ஒருத்தவங்க வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க ஒரு பொண்ணு. அவங்க வந்து நம்ம ஷினோபி தான். அவங்களோட லவ் ஸ்டோரியை வந்து கொஞ்சம் உங்க சேனல்ல ஷேர் பண்ண முடியுமா எனக்கு நிறைய வாட்டி சொன்னாங்க. அந்த கதையை உங்க கூட ஷேர் பண்றேன். இவங்க 9th படிக்கும் போது அவங்க லவ்வர் வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் 3rd இயர் படிச்சுட்டு இருந்திருக்காரு. பாத்துக்கோங்க எவ்வளவு இயர் கேப்ன்ட்டு. அப்போ இவங்க 2 பேர் லவ் பண்ணிருக்காங்க. அவங்க வீட்டாண்ட போல. சோ அவங்க 2 பேர் பார்த்து புடிச்சு லவ் பண்ணிருக்காங்க. அவர் ஒரு கட்டம் காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போகும்போது அப்பதான் இவங்க 10th நினைக்கிறேன். சோ அந்த டைம்ல என்ன ஆயிருக்கு, இவங்களோட லவ்வர் சொன்னாலும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, மச்சான் அந்த பொண்ணு சின்ன பொண்ணுடா, லைக் அவ வந்து ஒரு கட்டத்துல வளர்ந்துட்டா வந்து கண்டிப்பா உன்னை மறந்துடுவா, உன்னை காலேஜ் போனோன்னு ஏமாத்த மாட்டானே, என்னடா நிச்சயம் இருக்கு, ஸ்கூல் இருக்கும் அப்படி இருக்கும் மச்சான், காலேஜ் போனோம்னா நிறைய பேரை பாப்பாங்க, சோ மைண்ட் மாறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ட்டு பிரெயின் வாஷ் மாதிரி அப்படி பண்ணிருக்காங்க, பயமுறுத்திட்டு இருக்காங்க. ஆப்வியஸா ஒரு ஏஜ் டிஃபரன்ஸ் அந்த மாதிரி இருந்தாலே அந்த மாதிரிலாம் சம்டைம்ஸ் யோசிக்க தோணும். அவருக்கு என்னன்னா வந்து இல்லனா அவரால வந்து அதை அக்செப்ட் பண்ண முடியலையா. அவர் என்ன பண்ணிட்டாரு, ஓகே அவ எங்க இருந்தாலுமே நல்லா இருக்கட்டும், பிரிவென்ன்ற ஒரு விஷயம் வந்து என்னால தாங்கிக்க முடியாது, அவ வந்து ஒரு கட்டத்துல எனக்கு இன்னொருத்தர பிடிச்சிருக்குன்னு சொல்றத அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு அவர் இருந்திருக்காரு. அந்த டைம்ல என்ன ஆயிருக்கு, அவங்களுக்கு சிஸ்டர் இருந்திருக்காங்க போல, மேரேஜ் ஆகணும்னு வீட்டு ப்ராப்ளம்காக கல்ஃப் கண்ட்ரி எங்கேயோ போய் வேலை செய்ய போயிருக்காரு. போனவர் தான் போல. அதுக்குமா 10 வருஷம் கழிச்சு அங்க இருந்து அவரு காசுலாம் சென்ட் பண்ணி அவங்க அக்காக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி அவ்வளவு கடன் இருந்தது, அதெல்லாம் முடிச்சு அவங்க ஃபேமிலியை இது பண்ணி, ஆனா என்ன ஆயிருக்கு எண்டிங்ல எல்லா ஃபேமிலிக்காக கொடுத்து அவர் எதுவுமே சேர்த்துக்கல போல. நீங்க நினைச்சு பாருங்களா, அவ்வளவு ட்ரூவா லவ் பண்ணிருக்காங்க, திடீர்னு சொல்லாம கொள்ளாம அவர் மறைஞ்சு போயிட்டாருன்னா எப்படி இருக்கும் அந்த பொண்ணுக்கு. நம்ம பார்த்த ஒரு முகம் அடுத்த நாள்ல இருந்து பார்க்க முடியாது நினைக்கும் போது எவ்வளவு ஒரு கஷ்டம் இருக்கும் அந்த இடத்துல. கடைசியில என்ன ஆயிருக்குன்னா, அங்க இருந்து கிளம்பி வந்திருக்காரு, நிறைய கடன் பட்டு நிறைய அந்த கடத்தெல்லாம் ஒழிச்சு இவருக்குன்னு எதுவுமே சேர்த்துக்காம சரி ஃபேமிலியை பார்த்துட்டோம் அப்படின்ட்டு ஒரு இதுல வந்திருக்காரு. இந்த நேரத்துக்கு ஆளுக்கு கல்யாணம் எல்லாம் ஆயிட்டு இருக்கோம்ல, குழந்தைலாம் இருக்கும்ல, இதுல வந்திருக்காரு. ஒரு இடத்துல எல்லாம் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு எங்கேயோ உட்கார்ந்து இருந்திருக்காரு இவரு. அதான் அந்த யூனிவர்ஸ் சில விஷயம் சேர்க்கும்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது இவங்களோட லவ்ல நான் பார்த்தேன். நீங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அப்படின்னு நான் நடிச்ச காமிக்கிறேன். இப்படி உட்கார்ந்து இருந்திருக்காரு, இப்படி திரும்புறாரு, ஒரு பாஷான ஒரு கார்ல, ஓகேவா, கார்ல இருந்து ஒரு பொண்ணு வந்து ஒர்க் முடிச்சிட்டு அந்த கார்ல ஏறி எங்கேயோ போறாங்க. இவருக்கு பழக்கமான ஒரு ஃபேஸாவே இருக்கு. என்னடா அப்படின்ட்டு இப்படி பார்த்தா இவர் லவ் பண்ண பொண்ணு என்கிட்ட வந்து மெசேஜ் பண்ணாங்களா, அவங்க இப்போ டாக்டர், இவரு இங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு பிளாட்ஃபார்ம்ல, நம்ம தலைவர். அவங்களும் இவரும் நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு ஒரு முகம், நம்ம ஒருத்தன் கூட சந்தோஷமா இருந்திருப்போம்ல நம்ம லைஃப்ல, அவங்க திருப்பி உங்க முன்னாடி இருக்கிறாங்க. அவருக்கு இவங்களுக்கு கல்யாணம் ஆச்சா இல்லையா எதுவுமே தெரியாது. அவரோட மனசு எப்படி இருந்திருக்கும், இவங்களோட தாட் எப்படி இருந்திருக்கும், அந்த நேரம் அப்படி இருந்திருக்கும். சீரியஸா இவர் போய் திருப்பி பேசல, இவர் அவ்வளவுதான் உடஞ்சிட்டு இருக்காரு. இவர் பார்த்த உடனே இவங்களே தான் போய் பேசியிருக்காங்க, என்னன்னா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டு அப்புறமா தான் என்ன மேட்டர்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த பொண்ணு மாறிடுவா, அந்த பொண்ணு ஸ்கூல் போனா மாறிடுவா, காலேஜ் போனா மாறிடுவா, முன்னோட நிறைய பேரை பார்த்தா மாறிடுவான்னு. she never changed. அவங்க மேரேஜும் பண்ணீங்கள, இவருக்காகத்தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களோ இல்ல இவரை நினைச்சிட்டு இருந்தாங்களோ எனக்கு தெரியல. பட் she is single. add upon she is doctor. and இப்போ அவங்க 2 பேரும் அந்த ஒரு மீட்டிங்க்கு அப்புறமா they got married. அவங்களுக்கு ஒரு பேபி இருக்காங்க, living a happy life.